திருச்சிற்றம்பலம். ஹரஹர பார்வதீபதே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒழியான திருமேனி உமிழ்தான மிகமேவும் கழியார வெறும் யானை கடல் நாழும் மறவாமல் அழிகாழும் மலர் தூவும் அடியார்கள் உளமாற வழியாகு வலிதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய அபிராமி அந்தாதி சிந்தனையிலே நம்ம போன தடவை அருமையான ஒரு நாமங்கள், அதுலேயும் 10 நாமங்கள், 1000 நாமங்கள் அம்மைக்கு உண்டு என்றாலும் ஒரு 10 நாமங்களை சொல்லக்கூடிய அருமையான பாடலை பார்த்தோம். பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்சர் உயிரவி உண்ணும் உயர்ச்சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூலி வராகி என்றே செய்யிரவி நான்மறை சேர்த்திரு நாமங்கள் செப்புவரே என்பதாக அருமையான ஒரு பாடலை பார்த்தோம். அம்மையின் நாமங்கள் எத்தனை எத்தனை ஆழமான பொருள் உடையது. ஒவ்வொரு நாமத்திற்கு தகுந்தாற் போல அம்மை ஒவ்வொரு திருக்கோலம் கொண்டு வந்து அவளுடைய அந்த பராக்கிரம செயல்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அவளுடைய, அதாவது உயிர்களை காப்பதற்காக வரும் திருக்கோலம், அதற்குரிய நாமம், இதைத்தான் அந்த பாடலில் அப்படியே ஒவ்வொன்றா நம்ம பார்த்தோம். அப்படி சேர்த்திரு நாமங்கள் செப்புவரே என்று சொல்லிய மாத்திரத்தில் அடுத்தாப்புல இந்த அபிராமிப்பட்டர் அம்மையை எப்பொழுதுமே மனதிற்குள் வைத்து வழிபடக்கூடியவர். அதாவது போன தடவை நம்ம பார்த்தா அது அகபூஜை என்று சொல்வார்கள். பொதுவாக இறைவனை வழிபடுதல் அப்படின்றது புறத்தே சென்று 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 வழிபட 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 அந்த திருவுருவமானது மனதிற்குள்ளே நன்றாக பதிந்து, அது ஆழமாக பதிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி பதிந்த மாத்திரத்தில் சதா காலமும் கண்ணை மூடினா மட்டும் இல்லை, திறந்து வச்சா கூட அந்த காட்சி இருக்கும். சில நேரங்களில் நம்ம பாருங்கள், கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம சொல்லுவோம், என் கண்ணுக்குள்ளே இருக்க அந்த காட்சி அப்படிம்போம், அந்த கண்ணில் நிறைஞ்சிருக்கு அப்படிம்போம். அப்போ அந்த காட்சியிலே நாம் திளைத்து இருத்தல், அதாவது உணர்வோடு ஒன்றி இருத்தல். அப்படி இருந்தால் அந்த காட்சி கண்ணை விட்டே அகலாது. அந்த இடத்துலேருந்து நம்ம வந்துடுவோம். அடுத்த நாள், அதுக்கடுத்த நாள், ஒரு வருஷம் கூட கழிங்களே, நம்ம கோயிலுக்கு போய் திருவாதிரைக்கு போகிறோம், நடராஜரை பார்க்குறோம். எப்போ போன திருவாதிரையில் எப்படி இருந்தது தெரியுமா, அப்படியே என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது நடராஜர் அப்படிம்போம். அப்போ அந்த கண்ணிலே இருப்பது போல இவர் சதா காலமும் அந்த நிலையிலேயே அம்மையை உள்ளுக்குள்ளே அகத்தில் பூஜை செய்கிறார்னா புறத்தை கண்டுதான் அதை அகத்திலே வைத்து அம்மையை வழிபாடு செய்தல். அப்படி வழிபாடு செய்யும்போது அம்மையுடைய அந்த அழகு லாவண்ய காட்சி, அழகான அந்த திருவுருவம் இவருடைய கண்ணிலே நிறைந்திருக்கிறது. அதில் இந்த பாடலை இப்போ அடுத்த வர்ற பாடக்கூடிய 78வது பாடலில் அம்மையுடைய திருவுருவம் எப்படி பதிந்திருக்கு பாருங்கள். அதாவது ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை அப்படி பார்த்த உடனே எப்படி பார்க்கும், அதுக்கு முதல்ல பசிச்சுதுட்டா உடனே அம்மாவுடைய அந்த தனங்கள், அந்த தனபாரங்கள் தான் தெரியும். இதிலிருந்து தானே நமக்கு அமிழ்தம் போன்ற உணவு கிடைக்கப் போகிறது என்று அவளோடு அப்படியே பார்த்து கொண்டே இருக்கும். அதுபோல அடுத்தாப்புல அந்த விழிகள், அந்த விழிகள் என்பது அம்மைக்கு கருணையை பொழிதல் என்றுதான் பொருள். கருணையே வடிவமான அம்மை, அவளுடைய கருணை வழியும் இடம் எது என்றால் திருக்கண்களே. நீங்கள் ஒவ்வொரு எல்லா கோவில்லையுமே பார்க்கலாம், அம்பாளுடைய கண்ணை பார்க்கும்போது என்ன ஒரு அழகு தெரியுமா, பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு, அந்த கண் அவ்வளோ அழகு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லாருமே சொல்லக்கூடியது. நாம் இன்னும் சொல்லப்போனால் அம்பாளுக்கே பெயர் பாருங்கள், மீனாட்சி, விசாலாட்சி, காமாட்சி, இப்படியெல்லாம் அச்சரம். ஆட்சின்னா என்ன, அச்சரம்.
இது போன்ற அச்சரம், மீன் போன்ற விசாலமான அச்சரம் விஷாலாட்சி, காம கூட்டல் அச்சரம் காமாட்சி, எது விருப்பத்தை உடையவள், இந்த குழந்தைகளுக்கு செய்யணும், இந்த குழந்தைகளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கணுன்ற கருணை வழியக்கூடிய அந்த கண்கள் தெரிகிறது. அடுத்தாப்புல புன்முறுவல் உதடு. ஒரு வீட்டுக்குள்ளேயே நம்ம போகிறோம், அவங்க நம்மளை பார்த்தோன்னே ஒரு சிரிப்பு, லேசாக சிரித்தாலே நம்ம மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா, என்ன சிரித்த முகமாக வரவேற்றாங்க தெரியுமா அவங்க அப்படின்னு நம்ம சொல்வோம். அந்த முகத்தை பார்த்தாலே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், அதுலேயும் கூட புன்முறுவல்ல தெரியும். அதுபோல் இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம், கண்ணை பார்க்குறோம், அடுத்து அந்த உதட்டில் இருக்கிற சிரிப்பு, அது எப்படிப்பட்ட சிரிப்பு, அப்படி மெல்லிதான அழகான சிரிப்பு அம்மைக்கு. அதை பார்த்தாலே அப்பா அம்பாளுடைய சிரிப்பு என்ன ஒரு அழகு, மனதுக்கே சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னும் கூட சில நேரங்களில் நம்ம நினச்ச காரியம் கூட அந்த சிரிப்பை பார்த்தாலே இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் நமக்கு வரும். இத்தனையையும் இந்த பாட்டிலே அப்படியே தான் கண்ட அந்த மனக்கண்ணிலே கண்ட அந்த காட்சியை, அம்மையை கண்டு கழித்த காட்சியை நாமும் காண வேண்டும், நாமும் அதை அனுபவிக்க வேண்டும். ஏன்னா அம்மை அப்படின்றவ நமக்கு அள்ளி அள்ளி தரக்கூடியவள் மட்டும் இல்லை, கருணையின் வடிவானவள். எப்பொழுது துன்பம் வருகிறதோ அப்போதெல்லாம் அம்மையின் இந்த திருவுருவம் மனதிற்குள் வந்துவிட்டால் அப்பாடா எப்படியாவது நமக்காக அம்மை நம்முடைய துன்பங்களை எல்லாம் நீக்கி கொடுப்பாள் அப்படின்ற உணர்வு நமக்கு மேலோங்கி. அப்போ துன்ப நீக்கம் வர வேண்டுமென்றால் அம்மையை மனதிற்குள் எழுதி வைத்து கண்டு கண்டு கழிக்க வேண்டும். இதை அவர் கண்டு கழித்தார், நம்மையும் காண வைக்கிறார். இந்த 78வது பாடல அது அப்படியே அந்தாதியாக வருது பாருங்க. செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் கழப அபிராம வல்லி அணி தரள கொப்பும் வயிறக் குழையும் விழியின் கொழும் கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே. நல்ல ஒரு வார்த்தையை கொடுக்குறார், எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே என்பார். என் கண்ணுக்குள்ளே எழுதி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, என் கண்ணுக்குள்ளேயே நிற்குது, என் கண்ணுக்குள்ளேயே எழுதி வச்சுட்டேன், அது போல் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்க. இந்த 2 விழிகள்லையும் அப்படியே மாறாத காட்சியாக இங்கே அம்மையினுடைய இந்த லாவண்யம், இந்த அழகு சொரூபம் அப்படியே எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ கண்ணை மூடினாலும் சரி திறந்திருந்தாலும் சரி முன்னாடி இந்த காட்சி இருந்து கொண்டே இருக்கு. இதுதான் அதனுடைய பொருள். எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே என்ற மாத்திரத்தில் ஒரு கணமேனும் விட்டு பிரியாத தன்மை, அம்மையை விட்டு பிரியாத, இதுதான் இதனுடைய பொருள். நமசிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள். அப்போ எமைக்கிற நேரம் கூட அவனை நான் மறக்கக்கூடாது. மறவாமை, இந்த மறவாமை என்பது தான் நம்ம 63 நாயன்மார்களை எடுத்துட்டிங்கன்னா கனப்பொழுது கூட மறவாத அந்த தன்மை. இதுதான் மேலான ஒன்று. உயிர்களாகிய நாம் இறைவனை கனப்பொழுதேனும் மறக்கக்கூடாது. அப்போ மறக்காமல் இருக்க வேண்டுமென்றால் அந்த உயிருடைய அறிவிலே சதா காலமும் தங்கியிருக்கும். இப்போ இவர் அம்மையை அப்படிதான் எழுதி வைத்தார். என் துணைவிழிக்கே எழுதி வைத்தேன் என்று சொல்கிறார். அப்படி எழுதி வைத்த அந்த உருவத்தை நம்ம கண்ணு முன்னாடி காமிக்கிறார் பாருங்க. இதுதான் ரொம்ப, அதாவது அவங்க கண்ட காட்சியை, அதாவது அகத்திற்குள் காணக்கூடிய காட்சி, இந்த காட்சியெல்லாம் வெளியே சொல்லவே முடியாது, வெளியே சொல்கிறதுக்கு வார்த்தைகளே வராது. இது பேசாத அனுபூதி நிலை, அப்படியே மௌனமாக இருந்து அனுபவிக்கும் நிலை என்று சொல்லலாம். இந்த நிலையில் இருக்கும் இவர்கள் நமக்காக இறங்கி வந்து வார்த்தைகளாக்கி தந்திருக்கிறார்கள் என்றால் அதுவும் கருணை. அதான் அருள் ஆளர்கள், அருளின் வடிவானவர்கள், கருணையின் வடி. அம்மை எப்படி கருணையானவளோ அதுபோல உயிர்களாகிய சகலவர்க்க உயிர்களாகிய நமக்கு இந்த நூல் உபதேசம் இல்லை என்றால் எதையும் உணர முடியாது.
நூல் உபதேசம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்காகத்தான் இந்த நூல் தர வருகிறார்கள். இப்படி ஒரு அம்மையை வழிபாடு நீங்களும் செய்தீர்களென்றால் உங்களுக்கும் துன்பங்கள் நீங்கும் என்பதற்காக இங்கே அழகாக தாங்கள் கண்ட காட்சியை, அனுபவத்தை இங்கே வார்த்தைகளாக்கி கொண்டு வந்து தருகிறார்கள். அதுதான் இந்த 78வது பாடல். அம்மை எப்படி இருக்கிறாள் பாருங்கள். செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல். அம்மையுடைய அந்த முலை தனங்கள், இந்த தனங்கள் என்றாலே ஞானத்தை தருவது, ஞானப்பாலை தருவது. ஞானசம்பந்த பெருமானுக்கு ஞானப்பாலை கொடுத்த அம்மை. அப்போ ஞானமே வடிவான தனபாரங்கள். ஏனென்றால் அஞ்ஞான வடிவில் இருக்கும் உயிர்களாகிய நமக்கு ஞானம் கிடைக்கவில்லை என்றால் வீடு பெறு என்பது ஒரு காலும் கிடையாது. இன்பம் என்பதே கிடையாது. இந்த உலகத்திலே இன்பம் கிடையாது. உலகத்தை விட்டு போகும்போது அங்கே ஒரு முக்தி பேரும் கிடையாது. அப்போ ஞானம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த ஞானம் எங்கிருந்து வருகிறது என்றால் அம்மையின் தனங்களின் மூலமாக. ஒரு குழந்தைக்கு எப்படி பாலானது சத்தாக, உடல் வளர்ப்பதற்கு உரிய உயிர் ஊட்டச்சத்தாக, நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கும் பாலாக வருகிறதோ, அதுபோல உயிர்களாகிய நமக்கு உயிரில் இருக்கும் நோய், ஆணவ நோய் நீங்கும் வண்ணமாக அம்மையின் தனங்களிலிருந்து வழியும் அமுதம் போன்ற அந்த பால். இந்த தனங்களை உற்று நோக்குகிறார் பிராமிப்பட்டர். அப்படியே காண்கிறார். அந்த தனங்கள் எப்படி இருக்கிறது என்ற மாத்திரத்திலே அது செப்பும் கனக கலசமும். செப்பும் என்றால் நல்ல தந்தம். தந்தத்தை கடைஞ்சி எடுத்தா என்ன ஒரு அழகாக இருக்குமோ அது போல இருக்கிறது. இந்த சாதாரண பெண்கள் ரொம்ப அழகாக இருக்கும்போது அவங்கள சொல்ல செப்பு சில மாதிரி இருக்குப்பா அப்படிமா. அந்த செப்பு என்பது அப்படி தந்தத்தை கடைந்து எடுத்தால் போல, அதான் செப்பு. அந்த செப்பு மட்டும் இல்லை, அதில் கனக கலசம், அதுக்கு மேலே தங்கத்தாலான கலசத்தை வச்சா எப்படி இருக்கும்? நல்ல கடைஞ்செடுத்த தந்தம், அந்த தந்தத்து மேலே ஒரு தங்கம். கனகம் என்பது தங்கம். அப்போ தந்தம் வெண்மையானது, விலை மதிப்புடையது, அழகானது. அதன் மேல் இந்த தங்கம் என்பது விலை மதிப்பு இல்லாதது, நல்ல மிக உயர்ந்த மதிப்பை உடையது, அழகானது, பொன் போன்று மிளிர்வது. இந்த பொன் போன்று மிளிர்வது என்பது ஞானம், ஞானம், ஞானமே. எவ்வளோ அழகான வார்த்தைகளை பொருளோடு ஏற்றி கொண்டு வர்றார் பாருங்க. செப்பும் கனக கலசமும் போலும், இது போல. ஓமையை சொல்கிறார். ஓமையை சொல்லி இதை சொல்கிறார். திருமுலை மேல், அப்படிப்பட்ட முலை, அப்படிப்பட்ட முலை மேல் எது இருக்கிறதா? அப்பும் கழபம். களபம் என்ற மாத்திரத்தில் சீத கழப செந்தாமரை பூம்பாதச்சிலம். பல இசைப்பாடல் நமக்கு பிராட்டியார் சொல்லியிருக்கிறார். அவை பிராட்டியார் களபம் என்றால் யானை என்று ஒரு பொருள். இன்னொரு பொருள் இந்த இடத்துல அப்பும், நல்லா அதுக்கு மேலே வச்சிருக்கிறாங்க, அப்பி வச்சிருக்காப்பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதற்கு மேல் வைத்திருப்பது அப்பும் என்ற மாத்திர. அதில் களபம் என்பது பச்சை கற்பூரமும் சந்தனமும் சேர்ந்த ஒரு கலவை, குளிர்ச்சி. பச்சை கற்பூரமும் குளிர்ச்சி, சந்தனமும் குளிர்ச்சி. இங்கே குளிர்ச்சியை சொல்வதற்காக முதல்ல ஞானம் எப்படிப்பட்டது, மிக உயர்ந்தது ஞானம். அதை சொல்வதற்காக அங்கே விலை உயர்ந்த பொருளாகிய செப்பை சொல்லி, கனகத்தை சொல்லி, இப்படிப்பட்ட அது போலும் திருமுலை என்று சொல்லி உமையை அப்படியே கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்துட்டு அடுத்தாப்புல சொல்கிறார், அது மட்டுமா, இது குளிர்ச்சியானது. ஏனென்றால் இந்த குளிர்ச்சி என்பது எதற்காக என்றால்
உயிர்கள் எத்தனையோ பிறவிகளை பிறந்து 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 வெப்பம் பிறவி வெப்பத்திலே தகித்து கொண்டிருக்கிறது. இந்த வெப்பத்தை நீக்க வேண்டுமென்றால் குளிர்ந்த ஒரு பொருள் நமக்கு கிடைக்க வேண்டும். அந்த குளிர்ந்த பொருள்தான் இங்கே களபமாக, குளிர்ச்சி பொருந்திய களபமாக. அந்த களபம் எங்கே இருக்கிறது? இந்த முளை மேல் இருக்கிறது. இவ்வளவு அப்போ ஞானமே வடிவான பால், அது குளிர்ச்சி பொருந்தியதான பால், ஜில்லுன்னு இருந்துச்சுப்பா. அப்பா வெயிலுக்கு குடிச்சோன்னு என்ன எதமாக இருந்துச்சு பத்தியா அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா? அதைத்தான் இவர் சொல்கிறார். வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப வெயிலில் தவிச்சு போய் வந்த நமக்கு ஜில்லுன்னு அது ஒரு இளநீருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இளநீரிலே கூட இப்போ நிறைய ஐஸ் போட்டு அதை போட்டு என்னென்னவோ போட்டு நொங்கு போட்டு ஜம்முன்னு கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். உண்மைக்கே நான் கூட இது எப்படி இருக்குமோன்னு நினச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது இளநீ உடம்புக்கு நல்லது, நொங்கு ரொம்ப நல்லது, அதில் ஐஸ் போட்டோன்னே ஜில்லுன்னு இருக்குது. அப்போ வெயில் நேரத்துக்கு எவ்வளோ இதமாக நம்ம உடம்புக்கு ஏற்றார் போல் நம்ம குடிக்கிறதுக்கு சந்தோஷமாக இருப்பார். அது மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார். அப்போ உயிர்களாகிய நாம் அஞ்ஞானத்திலிருந்து நீங்க வேண்டும், பிறவி வெப்பத்திலிருந்து நீங்க வேண்டும். அதற்காக அம்மையின் அந்த தோற்றம், எழில் தோற்றம், அந்த எழில் தோற்றமும் கண்ணால் கண்டு மனதிற்குள் எழுதி வைத்த இந்த நிலை, கண்களிலேயே எழுதி வைத்த நிலை, அதைத்தான் இங்கே மிக அருமையாக செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் கழப அபிராமவல்லி, அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அபிராமவல்லி என்பது போல இங்கே மிக அழகாக ஒரு வர்ணனையை எடுத்து சொல்லக்கூடியதாக ஒன்று இங்கே அமைந்துள்ளது. அடுத்து அப்படியே வர்றார். இந்த அழகான மார்பகம் தனங்கள் இதனை பற்றி சொன்ன அவர் அப்படியே மேலே பார்க்குறார். பார்த்தபோது அம்மையுடைய விழிகள் தெரிகிறது. அந்த விழிகள் அப்படியே கருணையை பொழிந்து கொண்டிருக்கிறது. கருணையின் வடிவான அம்மை. சரி, விழியில் அடுத்தாப்பில் கொப்பும் குலையும். இப்போ அப்பும் களப அபிராம வல்லின்னாரு. அடுத்து அப்படியே மேலே பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த செவிகள் தெரியுது, அம்மையுடைய செவிகள். இந்த அம்மையுடைய செவிகள் தெரியும் போது செவியில் இன்னைக்கு லேட்டஸ்ட் ஃபேஷனாக கொப்பும் கொலையும் போட்டிருக்காங்க. கொப்புனா மேலே போடுறது, கொலைனா கீழே போடுறது. இது இன்றைக்கி வந்தது இல்லைங்க, எந்த காலத்துலேயோ வந்தது. அங்கே ஆச்சி பூட்டி அவங்கெல்லாம் போட்டதை இன்றைக்கி ஃபேஷனாக போடுறாங்க. இங்கே அம்மை போட்டிருக்கிறாளாம். என்ன போட்டிருக்கிறாளாம்? அப்படியே மேல் பக்கம் கொப்பு போட்டிருக்கிறாளாம். அது எப்படிப்பட்ட கொப்பு? அபிராமவல்லி அணி தரள கொப்பு. அழகான, தரளம் என்றால் முத்து, முத்துக்களாகிய கொப்பை இங்கே போட்டிருக்கிறாளாம். அணி தரள கொப்பு. அடுத்து வைரக்குலை. இன்றைக்கி என்னங்க வைரம், அந்த காலத்திலேயே அம்பாள் போட்டிருக்கா. அதை பார்த்து இப்படி அழகாக எழுதுகிறாரு. அப்போ அணி முதல்ல முத்து, கீழே இருக்கிறது வைரம். வைரம் எப்படி ஜொலிக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த அம்மை மேலே முத்து, அடுத்து வைரம் என்று சொன்ன மாத்திரத்தில் நமக்கு சகஸ்ர நாமத்தில் ரொம்ப அழகான ஒரு நாமாவளி, தாடங்க யுகழி பூத தமனோடுப மண்டலா அப்படின்னு ஒரு அருமையான ஒரு நாமாவளி 22வது நாமாவளியாக வரும். தாடங்க மகிமா என்றெல்லாம் வரும். தாடங்கத்தை அழகாக அணிந்தவள் என்பதாக. அப்போ அந்த தாடங்கத்தை அணிந்தவள் என்ற மாத்திரத்திலே ஒளி விடக்கூடியதான காதுகளில் அந்த தாடங்கத்தை அம்மை அணிந்திருக்கிறாள். காது அணிகளை அணிந்திருக்கிறாள் என்ற மாத்திரத்தில் இதுக்கு கூட ஆதிசங்கரர் ரொம்ப அழகாக சொல்வார். அம்மா, உன்னுடைய தாடங்க மகிமை, இந்த காதிலிருந்து வரக்கூடிய தடங்கம், அதிலிருந்து வரக்கூடிய ஒளி, இந்த வைர தடங்கம் போட்டிருக்காளாம், அதிலிருந்து வரக்கூடிய ஒளி தான் சுவாமியோடைய கழுத்து கண்டம். அதில் போய் பட்டு அந்த கண்டத்தில் இருக்கிறது என்னது? நஞ்சு. அந்த நஞ்சை அமிர்தமாக மாற்றியது அப்படின்னு சௌந்தரிய லகரியில் அழகாக சொல்வார்.
இது ரொம்ப ஒரு அருமையான ஒன்று. அதனால தான் பெண்கள் மங்களமாக மங்கல்ய பாக்கியத்தோடு வாழ வேண்டும் என்றால் நல்ல பெரிய தாடங்கம் அணிய வேண்டும். ஆனால் ஒளிவிடக்கூடிய தாடங்கமாக அணிய வேண்டும். அது கணவனாருடைய ஆயுளை கூட்டும் என்று கூட அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தாடங்க மகிமாய தாடங்க யுகழிபூத தபனோடுப மண்டலா என்பதாக வைரத்தாலான அந்த குலை, முத்துக்களால் ஆன அந்த கொப்பை, அபிராமவல்லி அணி தரள கொப்பும் வைரக்குழையும் அணிந்தவளாக, அப்படிப்பட்ட காட்சியை அழகாக கொண்டு வந்துட்டு அடுத்து சொல்கிறார். இப்போ இவ்வளவும் சொல்லிட்டாரா, அடுத்தாப்புல அவளுடைய கண்கள் வருகிறது. இந்த கண்கள் என்றாலே அம்மை நமக்கெல்லாம் கருணையை பொழியும் இடம்தானே. அதான் விழியின் கொள்ளும் கடையும் என்பதாக. அந்த விழிகள் எப்படி இருக்கிறது அப்படின்னா, அப்படியே கருணையை பொழிந்து கொண்டு இருக்கிறதாம். விழியின் கொள்ளும் கடையும், அந்த விழிகளும் நீண்டு அழகாக இருக்கிறது. இந்த செவிக்கு நிகராக பக்கத்தில் நிற்கிது. செவியை பார்க்கும்போதே விழிகளுக்குள் செல்லலாமா. அதாவது கோயில் வாசலுக்குள்ளே போய் அப்படியே உள்ளே போகிறோம் பாருங்க, அது போல் இந்த செவியை பார்த்து கொண்டிருக்கும் போதே விழிகளில் நின்று விடலாமா. அது போல நீண்டு அழகாக இருக்கிறதாம். அதைத்தான் அங்கே விழியின் கொள்ளும் கடை, கொள்ளும் அப்படின்னு ஒரு வார்த்தையை போகிறார். கொள்ளுமை அப்படின்னா நல்ல செழுமை. செழுமை என்பது கருணையே வடிவு, கருணையை பொழியக்கூடிய அந்த விழிகள் என்பதாக. அதை நமக்கு இதுலேயும் நமக்கு சொல்லும்போது அம்மையுடைய கண்கள், அந்த கண்களுக்கு சொல்லும்போது சகஸ்ரநாமத்தில் ரொம்ப அருமையாக வரும். நவ வித்ரும பிம்பஸ்ரீ நயக்காரி தஜனச்சதா அப்படின்னு அப்படியே அழகாக ஒளிவிடக்கூடியதான ஒன்றாக இங்கே அமைந்திருக்கிறது. அம்மையுடைய கண்கள் என்பதை இங்கே அருமையாக சொல்லி அடுத்தாப்புல இந்த கண்களை பார்த்து அதனால் வரக்கூடிய அந்த சந்தோஷம், ஆகா கருணையே வடிவான இந்த கண்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டே வரும்போதே கீழே அப்படியே பார்வை வருகிறது. பார்வை வரும்போது அந்த அதரங்கள், அதாவது உதடுகள் அழகாக தெரிகிறது. செக்கச்சவேல்னு அழகாக முதல்ல சொன்ன அந்த சகஸ்ரநாமம் நவவித்ரும பிம்பஸ்ரீ நயக்காரி தஜனச்சதா என்பது இந்த உதடுகளுக்கு அதரங்கள் என்று சொல்லக்கூடிய அழகான செக்கச்சவேல் என்ற கோவைப்பழம் போல, பவளமும் கோவைப்பழமும் அதுபோல நவன புதுமையான, அதாவது கோவைப்பழம் சிவப்பாக இருக்கும், அதில் ஃப்ரெஷ்ஷான்னு சொல்கிறோம் இல்லையா, புதுசாக இப்போ தான் பறிச்சுட்டு வந்தது, இப்போ பறிச்சதுப்பா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடு அப்படி அதுபோல் நவ வித்ரும பிம்பஸ்ரீ நயக்கார், அந்த கோவைப்பழமும் பவளம் பாருங்க, பாறைகள்லேருந்து எடுக்கக்கூடியது, கடல்லேருந்து எடுக்கக்கூடியது எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த பவளமும் பாருங்க புதுசாக இருக்கும்போது அவ்வளோ ஒரு பாலிசாக ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் நாளாக கொஞ்சம் டிம் அடிச்சிடும். இப்போ அம்பாளுடைய இந்த இதழ்கள் எப்படி இருக்குதா, அப்படியே புத்தம் புதிதாக வந்த பவளத்தை போலவும் கொவ்வைப்பழம் போலவுமாக ரொம்ப அழகாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்றத இந்த இடத்துல ரொம்ப அருமையாக சொல்லப்படக்கூடியதாக அம்மையுடைய இதழ்கள் பவளம் போன்ற அருமையாக. இன்னும் இதில் ஒரு புன்முறுவல், அருமையாக ஒரு புன்முறுவல் அங்கே சொல்லப்படுகிறது. பொதுவாக நம்ம முகத்தை பார்த்த உடனே அந்த புன்முறுவல் அப்படின்றது ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பிலேயே பெண்களுடைய சிரிப்பு அப்படின்றது மென்மையாக இருக்க வேண்டும். பல்லு கூட தெரியாமல் சிரிக்கணும்ப்பா, பல்லு வெளியே தெரியாமல் சிரிக்கணும், சத்தம் மட்டும் சிரிக்கக்கூடாது அப்படின்னு அந்த காலத்தை வச்சுட்டுவாங்க. இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது, அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு மென்மையான சிரிப்பு.
அந்த சிரிப்பை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம் வரும். ஆகா, என்ன அழகுப்பா இந்த சிரிப்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த புன்முறுவல் எங்கே இருக்குன்னா, இந்த பவழம் போன்ற இந்த அதரங்கள் இருக்கு இல்லையா, அதில் புன்முறுவல் வரக்கூடியதாக துப்பும் நிலவும் என்பதாக. வெளியின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் என்பதாக ரொம்ப அழகாக சொல்கிறார். துப்பும் நிலவும் என்ற மாத்திர, துப்புனா பவழம், பவழம் போன்றதாக. நிலவு என்பது அப்படியே ஒரு சின்ன சந்திரன். அதுபோல இந்த இதழ்கள் மென்மையான புன்முறுவலை சொல்வது. ஒரு நிலவு எப்படி ஒரு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதோ அது போலவும் ஒரு பவழம் போலவும் இருக்கும் அதரங்கள் இந்த புன்முறுவலை நமக்கு உணர்த்தக்கூடிய. அந்த புன்முறுவல் நிறைய இடங்களில் ஒவ்வொரு விதமாக போட்டிருப்பாங்க சிரிப்பு. ஒவ்வொரு சிரிப்புக்கும் ஒரு பொருள், ஆழமான பொருள். அம்மையை பார்த்த மாத்திரத்திலே நாம் உண்மையை உணர்ந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட சகஸ்ரநாமத்திலே இந்த 3 நாமாவளியாக இங்கே வந்திருக்கிறது. சாருகாசா, அழகான புன்முறுவலை உடையவள். அடுத்தாப்புல தரஸ்மேர முகாம் புஜா, தரஸ்மேர முகன, அழகான அந்த தாமரை போன்ற முறுவலை உடையவள். தாமரை முகம், அதில் அப்படி புன்முறுவல் சேர்ந்த மாதிரியாக என்று சொல்ல. மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேச மானசா. மந்த ஸ்மித, மந்ததான மென்மையான, ஸ்மித அப்படியே மென்மையான, பற்கள் தெரியாத அளவு புன்னகை செய்யக்கூடிய. அது அப்படியே அழகாக சகசர நாமத்தில் சொன்னதை தான் இவர் அப்படியே வார்த்தைகளாக்கியிருக்கிறார். துப்பும் நிலவும். அப்போ அம்மையுடைய கெட்டப்பை எப்படி சொல்கிறா பாருங்க. அணிதரழ கொப்பும் வயிற குழையும் விழியின் கொழும் கடையும் துப்பும் நிலவும். இவ்வளவுமான கெட்டப்பு எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே. அம்மையை அப்படி ஒரு ரசித்து சொல்கிறாங்க, ரசித்து பார்க்குறாங்கன்னு சொல்லுவா பாருங்க. அது மாதிரியான ஒரு பாடல். அப்போ என்ன ஒரு நிலையில் மனதிற்குள்ள அம்மையை எழுதி வைத்தார் என்பதை நாம் இங்கே உணர்ந்து கொள்ளலாம். அம்மையுடைய செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் கழப அபிராம வல்லி அணி தரழ கொப்பும் வயிற குழையும் விழியின் கொள்ளும் கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தே என் துணை விழிக்கே. எழுதி வச்சுட்டேன். அதனால் எங்கே எழுதி வச்சே? மனதுக்குள்ள உயிர் ஓவியமாக உள்ளத்திற்குள்ளே எழுதி வைத்தது என் விழிகளில் இங்கே முன்பாக நிற்கிறது. கண்ணை மூடினாலும் சரி, திறந்திருந்தாலும் சரி, என் விழிக்கு முன்பாக இங்கே உள்ளே எழுதி வைத்த ஓவியம்தான் இங்கே முன்பாக தெரிகிறது என்றால் இமைப்பொழுதும் நீங்காத நிலை. அந்த அம்மையை கண்டு 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 கழித்து கொண்டிருக்கும் நிலை. இதையெல்லாம் அவர்கள் நின்ற அந்த நிலையை நமக்கு இங்கே காண்பிக்கிறார்கள். நாமும் இந்த அக வழிபாடு என்று சொல்லக்கூடிய அகப்பூஜையை செய்தால் மேலான நிலையை அடையலாம். அம்மையோடு ஒன்றலாம். அம்மையின் அருள் கடாட்சத்தை அடையலாம் என்பதை இந்த அபிராமிப்பட்டர் தன்னுடைய தியானன்றது தான் அந்த உள்ளுக்குள்ளேயே செய்கிறது. அந்த தியான சிறப்பை சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பாடல்தான் இங்கே 78வது பாடலாக அமைந்துள்ளது. இதனை இன்றைக்கு சிந்திப்பதற்கு அம்மையின் திருவருளும் குருவருளுமாக கூடி நின்றமைக்கும் கேட்டு மகிழ்ந்த அனைவரின் பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர ஹர பார்வதி பதே, ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி நன்றிப்பா.